நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-22 வரை. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம் அடைக்கிறேன். இந்த நேரத்தில் கூட நாம் தலை வணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. உமது பிரதான கிருபையும் அன்புக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஆண்டவரே இன்னும் பலப்படுத்தும்படி கூட உமது வார்த்தை மூலமாக உமது பிரசனம் மூலமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் கூட நாங்கள் உண்மை அழைக்கிறோம். ஐயா, வாரும் இந்த நாளில் கூட இந்த நேரத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பலனடைந்து உண்மை இன்னும் சிறந்த வகையில் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெல்ல பிதாவே. இந்த நாளினோட பிரசங்கத்தின் தலைப்பு நாம் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறோம். The title of today's message is We are one in Christ. நாம் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அந்த பவுல் எழுதின கடிதத்தில் ஒரு அடிப்படையான கருத்தாக இருக்கிறது. You heard the passage being read from Ephesians 2 verses 11-22. And this letter, this portion of the letter, the main idea behind this letter is that we are one in Christ. பவுல் இந்த கடிதத்தை எபேசியர் என்ற நகரத்துக்கு அங்கே உள்ள சபைகளுக்கும் அந்த வட்டாரத்தில் சுற்றி இருக்கிற சபைகளுக்கும் அவர் எழுதுகிறார். Paul is writing this letter to the churches in and around Ephesus. And he is writing it from prison. அவர் சிறையில் இருந்து கூட அவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார்.
இந்த முழு கடிதமானது 6 பாகங்கள், 6 அதிகாரங்கள் இருக்கிறது. There are 6 chapters in this book. And the first 3 chapters introduces God's lavish grace and divine purpose for the new humanity. இந்த புதிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதத்துவத்துக்கு ஆண்டவரோட ஏராளமான கிருபையும் அவரோட தெய்வீக நோக்கமும் குறிக்கோளும் குறித்து அந்த முதல் 3 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற 3 அதிகாரங்களில் நாம் அந்த கருத்துக்களை புரிந்த பிற்பாடு அந்த தெய்வரோட நோக்கத்தை, ஆண்டவரோட நோக்கத்தை புரிந்த பிற்பாடு நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு ஜீவிக்க வேண்டும் என்று அங்கே வாழ்க்கை நடைமுறை குறித்து கூட எழுதப்பட்டிருக்கிறது. In the next 3 chapters, the first 3 are about God's lavish grace and purpose for the new humanity, but the next 3 chapters encourages the believers to live according to God's gift and offers a challenge for unity in the new humanity. It encourages us how we should walk based on the grace and divine purpose that's revealed in the first 3 chapters. The people who were in the Ephesus church were basically Christians who were from the Gentile community. அந்த எபேசியர் சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள், அவர்கள் எங்கேருந்து வந்தவர்கள் என்றால் புறஜாதியாக இருந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த சபையில் இருக்கிறார்கள். And their lives have not been informed by Jewish laws or experience. In other words, they have not had any understanding on Jewish laws, nor have they lived a life according to Jewish ways. அவர்கள் யூதரோட கட்டளைகளும் கலாச்சாரத்தை குறித்து கூட அதிகமாக அறியாமல் இருந்து கூட அந்த அனுபவத்தில் அவர்கள் இருந்து கூட இராமல் அவர்கள் வாழ்ந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் they were living in a culture quite contrary to the newfound belief in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவர்களோட இந்த புதிய அனுபவத்தில் அவர்கள் இருந்த வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் இருக்கிற சமுதாயமோ வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் சுற்றி இருக்கிற புறஜாதிகள் வெவ்வேறு நம்பிக்கையில் இருந்து வெவ்வேறு தெய்வங்களை வணங்குகிறவர்களாக இருந்தார்கள். The community that they lived in was a pagan believing community, believing in many other gods and living in many other ways. And they were facing persecutions from the Jews who believed that they needed to follow the Jewish culture, and also from the other communities. So அவர்கள் உபத்திரத்துக்குள் கடந்து சென்றார்கள். யூதர்கள் மத்தியில் கூட கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் சுற்றி இருக்கிற மற்ற புறஞ்சாதி ஜனங்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். And they are so in that kind of a condition. And so they needed encouragement and guidance to better understand what it meant to live in the new identity in Christ. அதனால் அவர்களுக்கு உற்சாகமும் வழிகளை எடுத்துக்காட்ட தேவையாக இருந்தது. இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள எப்படி இந்த புதிய கிறிஸ்துவின் வழிகளில் எப்படி வாழ வேண்டும், அந்த இருக்க வேண்டும் என்று புரியறதுக்கு அவர்களுக்கு உதவி தேவையாக இருந்தது. அதனால்தான் பவுல் இந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். That is why Paul is writing this letter to them. In this portion of the letter, Paul reminds these new Christians that they have not only been shown God's grace, but they've also been invited into a new family. இந்த கடிதத்தில் பவுல் அவர்களுக்கு என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், அவர்கள் ஆண்டவரோட கிருபையை பெற்றது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு புதிய குடும்பத்துக்குள் சேர்க்கப்படுகிறார்கள் என்று எடுத்து சொல்கிறார்.
இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில்தோ 2ஆம் அதிகாரம் 11லேருந்து 22 வரை 3 கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். In this passage that was read to you from Ephesians 2 verses 11 to 22, there are 3 points that I want to bring to your attention. The first is that we see in verses 11 to 12 that Paul reminds them of their past. முதலாவதாக வசனம் 11லேருந்து 12 வரைக்கும் பவுலானவர் அவர்களுடைய கிறிஸ்துவ அறிந்த முன்பாக இருந்த வாழ்க்கையை குறித்து எடுத்து சொல்கிறார். அதை வாசிப்பதை கேட்போமாக. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், ஆனபடியால் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. He says, therefore remember of your past. நீங்க எப்படி இருந்தீங்க என்று நினைவு கூறுங்கள் என்று அவர் எடுத்து சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் புற ஜாதியாக இருந்தார்கள். Because they were Gentiles, and Gentiles were cut off from God as well as the covenant people. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க என்றால் ஆண்டவர் ஒரு குழுவாயை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். In the Old Testament, God had chosen a group of people to represent him. அவரை எடுத்து அவர் எப்படி இருப்பார், அவரோட வழிகள் எப்படி, ஆண்டவரோட வழிகள் எப்படி என்று எடுத்து காட்டுறதுக்காக ஆண்டவர் ஒரு குழுவை தேர்ந்தெடுத்தார். So God chose this group of people to reveal his ways, to let the people understand, the other nations to understand who he is and his ways. He did not choose them because they were better or holier, but out of his grace he chose these people. இந்த ஜனங்களை இவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள், இவர்கள் மற்றவர்கள் உள்ள பரிசுத்தம் அந்த எண்ணத்தில் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் கிருபையால் இந்த குழுவை அவர் தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு அவருடைய கட்டளைகளை கொடுத்து அவர்கள் எப்படி வாழணும் என்று வழிநடத்தி வந்தார். God chose these people and then gave them his commandments to live by and be an example for other nations to know God and his ways. அவர்களை வாழ்ந்து வந்து அவர்கள் மூலமாக மற்ற தேசங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரோட வழிகளை அறிந்து கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அந்த குழுக்களை எடுத்தார். ஆனால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, அவர்கள் ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் வாழ முடியாமல் மற்றவர்கள் போலாக வாழ ஆரம்பித்தார்கள். But these chosen people often lived like how the other nations lived. But the Israelites always believed that they were the ones who were the true followers of God and always believed that they alone were the chosen people of God. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவர்களோட சிந்தனை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை உண்மையாக பின்பற்ற ஜனங்கள் என்று. அதனால அவர்கள் மத்தியிலும் அந்த புறஜாதி மத்தியிலும் எப்பொழுதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. Therefore there's this tension between the Israelite people and the Gentiles always. And so Paul is reminding them, remember how you were cut off from God. அவர் எடுத்து சொல்கிறார், நீங்க நினைவு கூறுங்கள் நீங்க எப்படி இருந்தீங்க என்று. நீங்க ஆண்டவரோட தேர்ந்தெடுத்த ஜனங்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள், கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தீர்கள். He says, remember that you are separated from the Israelite people. You are separated from Christ, without Christ having no life. நீங்கள் ஒரு ஜீவன் இல்லாமல் மறைத்தது போலாக இருந்தீர்கள். He says you are like dead people, alien to the people of God. ஆண்டவரோட ஜனங்களுக்கு அந்நியராக இருந்தீர்கள். Having no part to the inheritance of the chosen people. ஆண்டவரோட தேர்ந்தெடுத்த ஜனங்களோட பொக்கிஷத்தின் பங்கில் உங்களுக்கு பங்கு இல்லாமல் இருந்தீர்கள். Having no share by birth in promise of the covenant. அந்த உங்களோட பிறப்பு மூலமாக எப்படி யூதர் ஜனங்கள் அவங்களோட
பிறப்பு மூலமாக அவர்களுக்கு உரிமை இருந்ததோ அதே போலாக புறஜாதிகளுக்கு இல்லை. ஒரு நம்பிக்கை இல்லாம, ஆண்டவர் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கள் என்று அவர் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். He is showing them that before you came into Christ, you had no hope. You were without God in the world. And that they were spiritually dead. ஆவிக்குரிய வகையில் அவர்கள் மரித்தது போலாக இருந்தார்கள். Did not want to know about God and were not aware of the things of God. ஆண்டவரை அறியாமல், ஆண்டவரோட காரியங்கள் தெரியாமல் கூட அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த some people believe in God, but they believe that He lives in heaven and has nothing to do with this world. சில ஜனங்கள் இந்த நாளில் கூட அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் என்றால், ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரே, இந்த உலகத்தில் அவரோட ஈடுபாடு, அவரோட சம்பந்தம் எதுவுமே கிடையாது என்று. எனவே such a person would be living without God in the world. இது போலாக விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே இல்லை என்று அந்த நம்பிக்கையில் வளர்ந்து வரவர்களாக இருப்பார்கள். And so Paul reminds them. So Paul அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், முந்தி நீங்க எப்படி இருந்தீர்கள், ஆனா இப்பொழுதோ நீங்க இயேசுவை அறிந்து உங்களோட வாழ்க்கை மாறப்பட்டது. He says, you did not know Christ then. You did not know God. You had no God. You did not believe in God. But now you have received Christ into your life. And we see what he says in verses 13 to 18. இரண்டாம் அதிகாரம் வசனம் 13 வரை வாசிப்பதை மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் ஒன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் எபேசியர் 2 அதிகாரம் 4-6 வரை வாசிப்பதை கேட்போமாக. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அவர் சொல்கிறார், தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார் என்று. He says that God was rich in mercy and his great love for us. அவரோட நமக்காக இருக்கிற சிறந்த அன்புக்காக, ஆழமான அன்புக்காக நாம் மறைத்தது போலாக இருந்தப்போ, even when we were dead in our trespass, நம்மை உயிர்ப்பித்தார் என்று. That he made us alive together with Christ. கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். அவரோட கிருபையால் நம்மளை ரட்சித்தார். He saved us by grace and raised us up with him. அவரோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்க நமக்கு இடங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்ப இங்க பவுல் என்ன எடுத்து சொல்றார் என்றால், நீங்க தூரமாக இருந்தீர்கள், ஆண்டவர் இடத்தில் பக்கத்தில் இல்லை, நீங்க தூரமாக இருந்தீர்கள். ஆனா அந்த இயேசுவானவர் அவர் செய்த தியாகம் மூலமாக அந்த தூரத்தை நீங்க தூரமாக இல்லாமல் ஆண்டவர் இடத்தில் நெருங்கி கொண்டு வந்து விட்டார் என்று. Paul is telling them that you are far away. Before you knew God,
before you knew Christ, you were far away from God. But Jesus Christ, through his sacrifice, by the grace of God, by the mercy of God, who is rich in mercy, he brought you near through his sacrifice. And now he has raised you up to be seated in heavenly places with Christ Jesus. And so Jesus Christ destroyed the distance. அந்த 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 மதில்களை அவர் உடைத்தார் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். அவர் அந்த 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 விரோதமான காரியங்களை எடுத்து போட்டு இயேசு நியாயப்பிரமாணங்களுக்கு அவரோட கட்டளைகளுக்கு அவர் அந்த தேவைகளை சந்தித்தார். He met the laws, the requirements of the laws. And so now he brought the two groups, the Jewish and the Gentiles together. அவரோட தியாகம் மூலமாக இந்த இரு குழுக்களையும், இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாக அவர் இணைத்து விட்டார். And he has destroyed disunion. ஒற்றுமை இல்லாமல் இருந்த நிலைமைகளை அவர் எடுத்து போட்டுவிட்டு அவரே நம்முடைய சமாதானமாக இருக்கிறார். He is our peace. He has destroyed, he removed the divisions and the dissension that was between us. So Jesus broke down all the dividing walls. இயேசுவானவர் இருக்கிற எல்லா மதில்களையும் அவர் அகற்றி விட்டார். And therefore there is no longer any dividing wall between the Jews and the Gentiles. அதனால் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார், இப்பொழுது யூதர்களுக்கும் புறஜாதிகளும் எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த செவர்களும் இல்லை, எந்த பிரிவினையும் இல்லை, இருவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறார். Sometimes we build walls around ourselves. சில நேரங்களில் நம்மளோட ஜீவியத்தில் நம்ம மதில்களை நம்ம கட்டி விடுவோம். நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நம்ம என்ன செய்வோம், நம்மளோட சொந்த குழுவுக்குள்ளார ஒரு மதிலை நாம் கட்டி விடுவோம். Sometimes we build circles around ourselves, around our own friends, around our own family, around our own colleagues, and around our own ministry. We build circles. But Jesus is breaking all these dividing walls and uniting people together. இயேசுவோ இந்த மதில்களை அகற்றி அவர் இணைக்கிறார், ஜனங்களை இணைக்கிறார். We should not build walls around us. நம்மை சுற்றி ஒரு மதிலை நாம் கட்டக்கூடாது. நம்ம ஒதுக்கி விரோதமாக ஜனங்களை, மற்ற விசுவாசிகளை நாம் பிரித்து இருக்கிறதுக்கு ஒரு மதிலை நம்ம கட்டக்கூடாது. We should not build walls amongst believers because we are one in Christ. Even though the Gentiles were far away from God, God reconciled them and the Jews to himself and to each other as one new family. அந்த யூதர்கள், அந்த புறஜாதிகள் யூதரை விட அவர்கள் அகற்றப்பட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்களை இணைத்து கொண்டார். In Jesus, God tore down the walls that divided them. கிறிஸ்து மூலமாக ஆண்டவரை அந்த மதில்களை அகற்றி சமாதானத்தை கொடுத்து ஒன்றாக அந்த ஜனங்களை இணைத்து கொண்டார். And so God not only broke the walls away, but he brought peace and he united them together as one. They are now the very dwelling place of God by his Spirit. அவர்கள் ஒன்னாய் இணைக்கப்படும் போது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், பவுல் எடுத்து சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக இல்லை, ஆண்டவரோட ஜனங்களாக இருக்கிறீர்கள். Though the third thing that Paul highlights is that he says that therefore you are now no longer strangers but fellow citizens. And let us hear that from verses 19 to 22. வசனங்கள் 19-22 வரை வாசிப்பதை கேட்போமாக. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார்.
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் சொல்கிறார், நீங்க ஒரே நகரத்தாருமாக இருக்கிறீர்கள். Paul says, now you are fellow citizen of one heavenly city. பரலோகத்திலே இருக்கிற நகரத்தில் நீங்க ஒரே ஒன்றாக இருக்கிறீர்கள். இரு குற்றமாக இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஒரே குடும்பத்தாராக இருக்கிறது. You are one heavenly household built on an imperishable foundation. அழியாத அஸ்திபாரத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்துவே அதுக்கு மூளைக்கண்ணாக இருக்கிறார் என்று எடுத்து சொல்கிறார். He says that Jesus Christ is the cornerstone and you are built on him. கிறிஸ்துவ மேல் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அது நடுவில் வாசம் செய்கிறார். You are renewed and the living spirit is there in that midst. So Paul emphasizes that Christ has united people from all nations to himself and to one another in the church. அப்போ இங்கே பவுல் என்ன எடுத்து காட்டுகிறார் என்றால், எல்லா தேசங்களும் அந்த யூதர்களுக்கும் புறஜாதிக்கும் இந்த பிரிவினையை அகற்றி இப்ப கிறிஸ்து உலகம் முழுவதும் எல்லா நேசங்களையும் ஐக்கியமாக ஒன்றாக அவர் இணைக்கிறார். அவர் மூலமாக அவருக்குள் இணைக்கிறார். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் சபைக்குள்ளாக கூட அவர் இணைக்கிறார். So Christians must live as new people. அதனால் கிறிஸ்தவர்கள் புதிய ஜீவனை புதிய ஜனங்களாக நம்ம வாழ வேண்டும். In order to live out God's will for us in our lives practically as followers of Christ, we must fully understand who God declares us to be. நாம் ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் ஆண்டவரோட வழிகளை நாம் நடைமுறையில் கூட நம்ம வாழ வேண்டும் என்றால், கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால், நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நாம் யாராக இருக்கிறோம் என்று, நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் என்று, ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நாம் முழுமையாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. We must also become grounded in the knowledge of God's accomplishment for all humanity. மனிதத்துவத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார், எதை கொடுத்தார், என்ன காரியங்களை செய்தார் கிறிஸ்து மூலமாக என்று நாம் அறிவில் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அதில் நம்ம நிலைநிற்று இருப்பது அவசியமாக இருக்கிறது. We must be grounded in the knowledge of God's goodness, of what God has done for us through Christ Jesus. And then our present existence and walk must then become exercised and strengthened. அது புரிந்த பிற்பாடு நம்மளோட வாழ்க்கையின் வழிமுறை நடைமுறை அது பிரகாரம் இருக்கணும். அதனால்தான் வழி நடத்த வேண்டும். We must be guided by these principles that God has revealed to us through His Word and through His Spirit. We must learn to understand those and live according to this, because we are one in Christ. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். Which means that what? That we are reconciled with God. நாம் அதோட அர்த்தம் என்னென்றால் நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாக்குதலிருந்து ஒன்றாய் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். We are not only reconciled with God, but we also become a reconciling people. நாம் ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்களை கூட அவர்கள் மத்தியில் கூட நம்ம ஒன்றாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Not a people who get offended by others, but one who reconciles with others. மற்றவர்கள் வாக்குவாதம் பண்ணி பிரிவினைக்குள் செல்லாமல் ஐக்கியத்துக்குள் செல்லக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். It also means that we have peace with God. அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரோடு சமாதானமாக இருக்கிறோம். ஆண்டவரோட சமாதானத்தை பெற்று இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவே சமாதானமாக இருக்கிறார். We have peace with God because Christ is our peace. It's not that Jesus gives you the peace. He is the peace.
இயேசு வந்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறார் அப்படின்னு இல்லை, அவரே சமாதானமாக இருக்கிறார். அவரை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம் சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம். And the third thing that we see is that because of being one in Christ, we have access to God. ஆண்டவரிடத்தில் நாம் வரக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். The Gentiles and Jews are brought together in one body, the church, where our unity in Jesus is far greater than the previous differences. முந்தி இருந்த அந்த யூதர்களுக்கும் புறஜாதிக்கும் இந்த அந்த பிரிவினை வித்தியாசங்கள் இப்ப அகற்றப்பட்டிருக்கிறது. இப்ப உலகம் முழுவதும் அனைவரும் ஒன்றாய் இருக்கிறோம். God uses the bringing together of the Jews and Gentiles into the church as a preview of his ultimate work of summing up all things into Jesus Christ. எப்படி ஆண்டவர் இந்த பிரிவினை எடுத்தாரோ, அதுதான் ஆண்டவர் எல்லா காரியம் கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கும் என்று சொல்ற அந்த கருத்து, அதுதான் ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. And therefore, அதனால் இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்மை அழைக்கிறார். God is just inviting us to worship him, to honor him and to be in unity with him. அவருக்குள் ஐக்கியமாக இருக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Because we are one in Christ. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். God is calling those who are far to come near. தூரமாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அன்றில் அழைக்கிறார். அவர் இயேசு அறிந்து கொள்ள அழைக்கிறார். In the grace of God, it should come through us. நம் மூலமாக, நம் ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் நம் மூலமாக கூட ஆண்டவர் பிறரை அந்த ஐக்கியத்துக்குள் அழைக்க நம்மை உற்சாகப்படுத்துகிறார். So having this spirit in us to work in us, comforting us to the image of God. ஆண்டவர் நமக்குள் அவரோட ஆவியான மூலமாக கிறிஸ்துவின் சாயலில் கூட நம்மை மாற்றி கொண்டு வருகிறார். God wants to live inside you through the Spirit of God. And ஆண்டவர் விரும்புகிறார் அவரோட ஆவி உங்கள் மூலமாக உங்களில் இருந்து கூட உங்களை அவரோட சித்தம் பிரகாரம் வழி நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். We don't have to struggle, figure out how to reach God's standard, but God reaches down to us. நாம் ஒரு போராட்டத்தில் இருக்க அவசியம் இல்லை. ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் வாழணும் என்று விரும்புகிறோம். அதுக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவரே நாம் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். So that we may have a good relationship with him. நாம் அவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருப்போம் என்று அவர் விரும்புகிறார். He doesn't leave us at that level, but he exalts us to his place. நம்மை ஒரு தாழ்ந்த இடத்தில் இல்லாமல் நம்மை உயர்த்துகிறார். And brings us to a place in the heavenly realms. அவர் பரத்தில் உள்ள உயர்ந்த இடங்களில் நம்ம அமர செய்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவரோட வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் தனியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சபைக்கு போக முடியாத நிலைமைகளாக இருக்கலாம், அல்லது வேலையினால சபைக்கு வர முடியாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒருவராய் இருக்கிறீர்கள். You may be having difficulty coming to church, or because of your work you're unable to come to church. But today God reminds you that you are one in Christ. You are part of a big family, and that you are not alone. That His Spirit is working through you. அவரோட ஆவி உங்கள் மூலமாக ஆண்டவரோட காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Will you trust him? Will you commit your life to him? முழுமையாக உங்களோட வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that these God's words will strengthen you and will help you to overcome the barriers, because Jesus has broken all that barriers. இயேசுவானவர் எல்லா மதில்களையும் அகற்றி விட்டார். எந்த தடையும் இல்லை நீங்கள் ஆண்டவர் இடத்தில் வருவதற்கு. இந்த நேரத்துக்கு கூட நான் ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளில் உமது வார்த்தை மூலமாக பவுல் எடுத்தத இந்த கடிதம் மூலமாக
ஆண்டவரே, நீர் உமது சத்தியத்தை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you that through the letters of Paul, you remind us that we are one in you, one in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஞாபகம் படுத்தினதுக்காக நன்றி. அதே நேரத்தில் ஆண்டவரே, நீரே உங்களுடைய ஆவி மூலமாக நீர் எங்களை வழி நடத்தி உருவாக்குறீர் என்று அந்த உறுதிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We also want to thank you, Lord, that you encourage us, that through your Spirit, you are continuing to build us to be Christ-like. May your Spirit continue to bless and encourage and strengthen each and everyone who's listening to this news, Lord. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உருவாக்க உமது ஆவி மூலமாக வழி நடத்த இந்த நாளில் கூட நீ தொடர்ந்து செய்யும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless each and everyone, Father. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.